வணக்கண்ணே. கல்யாணம் முடியாமட்டியாண்ணே? இல்லையா? ஆ இல்லை, நீங்கள் இது இந்த அலைன்ஸ் எது பார்த்து கொடுத்துட்ருக்கீங்களா? அது பார்க்குறேன். கல்யாணம் இல்லையே. கல்யாணம் முடியாமட்டி இல்லையா? சரிண்ணே. துறையூரா? இல்லை, அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கல்யாணம் முடியாமட்டி, அதனால நீங்கள் யார் பேர்? பேர் கண்ணகி. சரிங்க. கண்ணகினா இது தானே? இல்லை, அவங்க மகேஷ் அவங்க தங்கச்சியா? அவங்கள கூட எனக்கு அவ்வளோ தெரியாது. அவங்களோட இது அண்ணன் பையன் ஒருத்தர் சொன்னாப்புல. கண்ணகியோட அண்ணன் அண்ணன் அது அவங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்களா? நிதிஷ்ன்னு சொல்லி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பையன். அந்த பையன் தான் சொன்னாப்புல. சரி சரி. அதான் எனக்கு தான் பார்க்கணும். நீ கல்யாணம் இல்லை, நான் இங்கே மணியம்பட்டி பெரம்பங்குளம் பக்கம். அது சொன்னால் அந்த பையன் தான் சொன்னான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு. சரி, அதான் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக இன்றைக்கி தான் துறையூர் போகிறேன், பார்த்துட்டேன் உங்களை. என்ன படிச்சிருக்கேன்? BEEE இன்ஜினியரிங். இங்கே தான் ஜெயராமில் தான் படித்தேன். அங்கே இவ்வளோ நாள் MRFல வேலைக்கு போயிட்டு இருந்தேன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக. இப்போ இங்கே எரவுடிட்ட சோலார் போடுறாங்கல்ல, அங்கே தான் இப்போ வேலை பார்த்துருங்கம்மா. சரி சரி. வீட்டில் எத்தனை பேர்? வீட்டில் அப்பா, அம்மா, தம்பி, நான் 4 பேர். பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அப்பாய். நீங்கள் பசங்க 2 பேரா? 2 பேர். சரி சரி. எங்கப்பா நீங்கள் தனியாகவே கட்டிகிட்டு இருக்கீங்களா? அப்புறம் நம்ம சொந்த கோயில் தானே. எப்படி இங்கே காட்டுக்குள்ளே இடம் வாங்கினீங்களா? இல்லை, யாரும் ஒத்த வசதி இல்லாமல் எப்படிப்பா கட்டுறீங்க நீங்களே? கோயிலாக இருந்தால் 10 பேர் வருவாங்க. சொந்த கோயிலாக இருக்கவும். ஏன் செல்லை வெயிலே போட்டீங்க? வெடிச்சிட போகுதுப்பா வீட்டில். நெல் வைக்கிட்டாங்க இல்லை? சரிப்பா, உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி விட்றேன். என்னது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க?